இல்லை சார், இப்போ டிபேட்டில் நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்கிறீங்க, அது மக்களிடம் போய் அந்த கருத்து பதிவாக வருது, ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக வந்து சிறுபான்மையினரை அச்சுறுத்துறாங்க, விசிக அச்சுறுத்துறாங்கன்னு சொல்கிறீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது உண்மையாகவே இருக்கட்டும். பாஜக தலைமை சிறுபான்மையினருக்கு எடுத்த நல்ல முடிவுகள் அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? நிறைய விஷயங்கள் சொல்லாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க அச்சுறுத்துறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? அதிலிருந்து மீட்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கையான நிகழ்வுகள் பாஜக சிறுபான்மையினருக்கு என்ன செஞ்சிருக்கு? அதே மாதிரி நீங்க ஒருத்தர் போதுமா தமிழ்நாட்டுக்கு? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு மட்டுமல்ல, தேசம் முழுக்க சிறுபான்மை மக்களுக்கான நிதியை தந்து கொண்டிருக்கிறது. கடந்த முறை சிறுபான்மை மக்களுக்கு தந்த நிதியில் 313 கோடியை தமிழக அரசு செலவு செய்யாமல் வைத்திருக்கிறது. இவங்க நோக்கம் என்ன? செலவு செய்தால் இது பிரதமர் மோடி அவர்கள் சிறுபான்மை மக்களுக்காக கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக சிறுபான்மை மக்கள் கணிசமாக வாழக்கூடிய பகுதியில் உள்ள பள்ளிக்கூடங்கள் சீர்படுத்தப்பட்டிருக்கும், சாலைகள் சீர்படுத்தப்பட்டிருக்கும், அதே போன்று விளையாட்டு மைதானங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கும், ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதே போன்று மாணவர்கள் வெளிநாடுகளில் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். இது எதையுமே கிடைக்கக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு கொடுத்த பணத்தை மாநிலத்தில் செலவு செய்யாமல் திமுக வைத்திருக்கிறது என்பது ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததுன்னு திரு ஸ்டாலின் அவர்களை மாதிரி நாங்கள் பேச மாட்டோம். இங்கே உள்ள செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு நேரடியாக சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்க முடியாது, அது மாநில அரசின் வாயிலாகத்தான் கொடுக்க முடியும். அப்போ மாநில அரசுக்கு மத்திய அரசு கொடுத்த நிதியை ஏன் இவர்கள் செலவு செய்யவில்லை என்றால், செலவு செய்வது என்பது சிறுபான்மை மக்களின் கல்வி பொருளாதாரத்தை முன்னேற்றும். அப்படி முன்னேறினால் அவர்கள் சிந்திப்பார்கள், சிந்தித்தால் திமுகவை கேள்வி கேட்பார்கள், கேள்வி கேட்டால் திமுக சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி இலக்கு நேரிடும். அதைவிட சிறுபான்மை மக்களை முன்னேற்றாமல் வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் மத்தியில் எந்த ஒரு நலத்திட்டங்களையும் கொண்டு போகக்கூடாது என்று திரு ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதனால் இந்த நிலையை மாற்றணும்னா மத்தியிலும் எங்களுடைய ஆட்சி, மாநிலத்திலும் எங்களுடைய ஆட்சி என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதற்காக பயணித்து கொண்டிருக்கிறோம். 2026 சிறுபான்மை மக்களையும் புரிய வைத்து மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் கொண்டு வந்து தமிழகத்திலும் தாமரையை மலர வைப்போம். இங்கு எங்களுடைய பாஜகவின் ஆட்சி அமையும் பொழுது அப்போ எந்த ஒரு ஃபண்டு எங்களுக்கு மத்தியிலிருந்து சிறுபான்மை மக்களுக்கு வந்தால் உடனடியாக அதை மாநிலத்தின் மூலமாக, மாவட்ட ஆட்சியர் மூலமாக அந்த மக்கள் பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அது அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் தரும். அந்த நாள் வெகு விரைவில் இருக்கிறது என்பதுதான் நாங்கள் தமிழக மக்களுக்கு, குறிப்பாக தமிழக சிறுபான்மை மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சொல்லக்கூடிய நற்செய்தி. ஓகே, திருமாவளவன் அவர் பற்றி நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை பயன்படுத்தினீங்க, அயோக்கியர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2024 மக்களவைத் தேர்தல் முடிஞ்ச இந்த நிலைப்பாட்டில் பார்த்தீங்கன்னா, திருமாவளவனுடைய விசிக கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக முன்னேறி இருக்கிறது, அதிக வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு. இந்த நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மக்கள் ஆதரவோடு அவர் முன்னேறி தான் வந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் திருமாவளவன் அவர்களை அயோக்கியர் என்று சொல்லுவது ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன். அதாவது இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் வைத்துக்கொண்டு இந்து கோவில்களை அருவருக்கத்தக்க விதமாக இருக்கிறது என்று சொல்லி இந்து உணர்வுகளை தூண்டி விடுவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம். அதே மாதிரி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு, அது இஸ்லாமியர்களை மூளைச்சலவை செய்து மிகப்பெரிய கொலை, கொள்ளை போன்ற ஆபத்தான செயல்களை செய்யக்கூடிய. இல்லை சார், அப்படி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நான் ஆதாரத்தோட சொல்றேன். மோடி அவர்கள் இப்போ ரீசெண்டாக முஸ்லீம் அவர்களுக்கு எதிரான கருத்தை பதிவு பண்ணாங்க. இல்லைங்க, அது தவறான கருத்தை தவறாக சொல்கிறாங்க. ஹிந்தி தெரிஞ்சு பேசணும். அவர் ஒரு கருத்தை சொன்னால் இங்கே தமிழில் வேறு கருத்தை அதை திரிக்கிறார்கள். நான் கேட்பது என்ன, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு, தடை செய்யப்பட்ட அமைப்பு, அந்த அமைப்பு ஆதரவு தெரிவித்து பேசியது யார்? திருமாவளவன். எஸ்டிபிஐ என்பது இந்து சகோதரர்களை படுகொலை செய்த ஒரு மோசமான அமைப்பு. அந்த அமைப்புக்கு ஆதரவு தெரிவிப்பது யார்? திருமாவளவன். கடந்த காலத்தில் கூட்டணி இருக்கிறார். அந்த மோசமான கூட்டணி இன்னைக்கு அதிமுக தொடர்கிறது. அது ஒரு தேசத்திற்கு ஆபத்து, அந்த கட்சிக்கே ஆபத்தாக போய் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஆட்சி சுகத்திற்காக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பலி கொடுக்க துணிந்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு அயோக்கியர் என்று சொல்வதில் எனக்கு எந்த மாற்று கருத்தோ அச்சமோ கிடையாது என்பதை நான் பதிவு செய்கிறேன். இரண்டாவது, அவர் ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரப்பூர்வ கட்சியாக வளர்ந்திருக்கிறார் என்றால் அது அவருடைய சொந்த வாக்கா என்றால் கிடையாது. ஒரு பெரிய கூட்டணி, அந்த கூட்டணியின் அடிப்படையில் தான் அவர் வந்திருக்கிறாரே தவிர திருமாவளவன் தனித்து நின்று தமிழகம் முழுக்க எங்களுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி என்று என்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறாரா? என்னைக்காச்சும் நிரூபிக்கிற அந்த திராணி இருந்திருக்கா? கிடையாது. பாஜகவுக்கு அது இருக்குது, ஆனால் திருமாவளவனுக்கு அது கிடையாது. கூட்டணியின் மீது தான். ஆனால் திருமாவளவனை நீங்கள் ஒப்பிட்டால் திரு சீமான் அவர்களை பாராட்டலாம். அவர் கூட்டணியே இல்லாமல் தனித்து நின்று ஒரு மாநில கட்சியாக
8.16% வாங்கியிருக்கிறார் என்றால் அந்த யோக்கியதை கூட திருமாவளவனுக்கு இல்லை. அதனால் அவர் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்றால் தனித்து களம் காண வேண்டும். அப்படி ஒரு நிரூபிக்கக்கூடிய சூழல் வந்தால் பரவாயில்ல. அவருக்கு வாக்கு வங்கியின் அடிப்படையில் தனி கட்சியாக அறிவிக்கலை, மாநில அந்தஸ்து கொடுக்கல. 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அதனால் கொடுக்கப்பட்டதே தவிர இது மக்களின் ஆதரவு கிடையாது. திமுகவுடைய கைங்கரியத்தால் அல்லது திமுக போட்ட பிச்சையினால் அவருக்கு இது கிடைச்சதுன்னு சொன்னால் சரியாக இருக்கும். ஓகே, தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த போதை வஸ்துக்களால் மாணவர்கள் அடிமையாக்கப்படுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த மர்டராக இருக்கட்டும், நிறையா நம்ம பார்த்தோம். ஆனால் மீண்டும் மீண்டும் 40க்கு 40ங்கிற ஒரு எண்ணிக்கையில் திமுக அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு. அது மாதிரி திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு என்பது பிளவுபடும் பொழுது அதனால் திமுக வெற்றி பெறுகிறது. நீங்கள் பாருங்கள், திமுகவுடைய வாக்கு சதவீதம், அவருடைய கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் என்பது இந்த முறை 35% தாண்டவே கிடையாது. ஆனால் அதிமுக ஒரு 20% எடுக்கிறது. அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு 18% மேலே எடுக்கிறது. அதே போன்று திரு சீமான் அவர்கள் 8% மேலே எடுக்கிறாரு. இன்ன பிற கட்சிகள் இப்படி பார்த்தா ஏறக்குறைய 60% திமுகவிற்கு எதிரான வாக்குகள். ஆனால் அந்த எதிரான வாக்குகள் சிதறும் பொழுது அவர்கள் கூட்டணி உள்ளவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் வருது. இதுதான் நிதர்சன உண்மை. அதனால் தேசத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த நல்லாட்சி எப்படி தேசம் முழுக்க தொடர்கிறதோ அப்படி மாநிலத்திலும் தொடர கருத்து வேறுபாடுகளை களைந்துவிட்டு இந்த ஊழல் பெருச்சாளிகளாக ஊழலில் புறையோடி கிடக்கிற இந்த திமுகவையும் அதனுடைய கூட்டணிகளையும் முழுக்க முழுக்க வேறறுக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு மனக்கசப்புகளையும் துறந்து விட்டு ஒன்று சேர வேண்டும். அப்படி ஒன்று சேர்ந்து இங்கு ஒரு நல்லாட்சி அமைந்தால் அங்கு தமிழகமும் வளம் பெறும், இந்த ஊழலும் முடிவுக்கு வரும், மக்கள் மாநிலத்தில் மிக பாதுகாப்போடு சிறப்பான முன்னேற்றத்திற்கு வருவார்கள். அது நடக்க வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், திமுக பொது எதிரி என்று ஆக்க வேண்டும். இந்த 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக வாங்கியிருக்க வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 11%. இந்த 11%ல் பெரும்பான்மையான வாக்கு பாமக அது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்தில் நின்றுக்கிறதோ அந்த இடத்தில் நின்று வாங்கிய வாக்குகள் அது. அதே மாதிரி 10 இடங்களில் பாமக நின்றிருக்கிறது. அவர்கள் நின்ற இடத்தில் என்ன வாக்கு வாங்கி இருக்கிறார்களோ அது அவர்களுடைய வாக்கு. இப்படி ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் வாங்கிய வாக்குகள் என்ன அளவுக்கு இருக்கிறதோ அது ஜனநாயக ரீதியாக அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு அப்படி தானே சொல்லுவாங்க. இது நியாயமான ஒரு விஷயம்தான். இதை பாமகவுடையது அல்லது இது திமுகவுடையது அல்லது இந்த கட்சிக்குடையதுன்னு மாற்று கருத்தே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாமகவுடைய வாக்கு வங்கி பலமா இருந்தது. இப்போ பாமக வாங்கிய வாக்குகளில் பாஜகவுடைய வாக்கு இருக்கிறது. பாஜக வாங்கிய வாக்குகளில் நிச்சயமாக பாமகவினர் இருக்கும், கூட்டணி கட்சியினுடைய வாக்கு இருக்கும். அதான் கூட்டணி. கூட்டணி என்பது எல்லோரும் சேர்ந்து உழைத்து வெற்றி பெறுவதற்காக பாடுபடுவது. நம்ம அப்படித்தான் பார்க்கணுமே. விசிக, காங்கிரஸ், திமுகவினுடைய கூட்டணி அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். திரு சீமான் அவர்கள் தனித்து நின்று வாங்கிய 8% வாக்கை கூட வாங்காமல் கூட்டணி போட்ட பிச்சையினால் திமுகவிற்காக தலித் மக்களை அடமானம் வைத்து பட்டியல் சமூக மக்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்ளாமல் எந்த அளவுக்குன்னா மலத்தை கலந்த அந்த விஷயத்தில் கூட இன்னைக்கு வரை போராட்டம் நடத்தாமல் பேருக்கு போராட்டம் நடத்தி பிறகு சரணடைந்த திருமாவளவனுக்கு போட்ட பிச்சை, அதன் மூலமாக அவர் மாநிலத்தினுடைய அந்தஸ்தை கட்சியாக பெற்றிருக்கிறாரே தவிர இவர் மாநில கட்சியாக இவரா உருவெடுத்து இவரா தன்னுடைய கொள்கை தன்னுடைய முழக்கத்தால் பெற்றிருக்கிறாரா என்றால் கிடையாது. அவர் பட்டியல் சமூகத்திற்கான ஒரு மிகப்பெரிய அருவருக்கத்தக்க அடையாளம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இறுதியான ஒரு கேள்வி, தற்போது தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க போவதாகவும் இங்கே மாநில தலைவர் வேற ஒருவரை நியமிக்கப்பட போவதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக யூகங்களுக்கு நாங்கள் எப்பொழுதுமே பதில் சொல்வதில்லை. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தலைமை என்பது யாரை எங்கு எப்பொழுது எதற்காக செயல்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்கிறார்களோ அதை நிச்சயமாக செய்வார்கள். அதனால் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு, அதன் மூலம் தமிழகத்திற்கு கிடைத்த வெற்றி, திமுகவுடைய அச்சம், எதிர்க்கட்சிகளெல்லாம் இன்றைக்கு பயப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியை நிமிர்ந்த நன்னடையோடு நடத்தி கொண்டிருக்கிறார். இது இன்னும் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அவருடைய தலைமையில் 2026 நாங்கள் சந்திக்கணும். சட்டமன்றத்தில்
எல்லா மக்களையும் நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று பாஜகவுடைய பெரும்பாலான நிர்வாகிகள் விரும்புகிறதுனால, மக்களும் அதை விரும்புகிறதுனால அவர் தொடர வேண்டும் என்ற நிலையை மத்திய தலைமையும் நல்லபடியாக முடிவெடுக்கும் என்பதுதான் நிதர்சன உண்மை. அதை தாண்டி எந்த முடிவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்று செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் பாஜகவில் நபர் முக்கியம் அல்ல, எங்களுக்கு சித்தாந்தம் என்பது முக்கியம். சித்தாந்தத்தின் வழியில் நாங்கள் செல்வோம். ஓகே, இறுதியான ஒரு கேள்வி. கேப்டன் அவர்கள் மறைந்த பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சியை எடுத்து வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் அவருடைய நினைவெடுத்த கூட இன்றைக்கி பார்த்துருக்கலாம். சராசரியாக வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 5000 பேர் வராங்க, வீக்கெண்டில் ஒரு 10,000 பேர் வராங்க. தொடர்ந்து அன்னதானம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த கேள்வி கேட்குறேன். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய, எல்லா மக்களின் மீது அன்பு காட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர். நம்முடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இழந்திருக்கிறோம் என்றால் அது வருந்தத்தக்கது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இனி வர வேண்டும், அவரை போன்ற நிறைய முன்னுதாரணங்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி மிக பெருமையாக 2 முறை பாஜகவுடைய மேடையில் வானளாவிய அளவில் புகழ்ந்து பேசியிருக்கிறார். அவருடைய தியாகத்தை, அவருடைய மனிதத்துவத்தை எல்லாத்தையும் பேசியிருக்கிறார். அதே மாதிரி எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிகுந்த மதிப்பு கொண்ட ஒரு தலைவரில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது என்பதை அவர் பலமுறை பதிவு செய்திருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு பின்னால் இன்றைக்கு இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மிகச்சிறந்த முறையில் தான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதை ஊடகங்களுக்கு தைரியமாக பதில் சொல்வதிலிருந்து களத்தில் அவர் செய்யக்கூடிய பிரச்சாரமாக இருக்கட்டும், அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டியது. அவருடைய அந்த உழைப்பு வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் மிகச்சிறந்த சரியான நல்ல முடிவுகளை எதிர்காலத்தில் எடுத்தால் அது இன்னும் இந்த கட்சியையும் வலுப்படுத்தும், அவர்களுடைய தொண்டர்களுக்கும் அது ஊக்கமாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல முடிவை அவர் எடுப்பார். தேசிய நீரோட்டத்தில் இணைந்து பணி செய்ய அவரும் முயற்சி செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம்.